Hey friends, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், அதாவது Vivo V40e போனோட ஸ்பெக்ஸ் மற்றும் டீடைல்ஸ் என்ன பார்த்துடலாம். ஸோ அந்த போன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த போன் லான்ச் பண்ணோட சூழலோட நாம வீடியோ வழங்கிடலான்னு வந்திருக்கோம். ஸோ அந்த போனோட ஸ்பெக்ஸ் என்ன பார்த்தாலும் சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு முக்கியமான காரணமே கேமரா குவாலிட்டி மற்றும் அதோட ஸ்டோரேஜ் தாங்க. தரமா செஞ்சிருக்காங்க. Vivo V40 Pro கூட இந்த லோ ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கல. இந்த Vivo V40eக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேம் பார்த்தீங்கன்னா அழைச்சி செஞ்சிருக்காங்க. அதாவது 6GB ரேமுக்கு 128 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8GB ரேமுக்கு 256 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12GB ரேம் கொடுத்து 256 கொடுத்துருக்காங்க இன்டர்னல் மெமரி. இந்த 3 வேரியன்ட்ல இந்த போன்ல ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல வருது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கலர், அதாவது சாக்லேட் ப்ரௌன் பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ல வருது. அப்புறம் லைட் கிரீன்ல வருது. இந்த மாதிரி 2 கலர் வேரியன்ட்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி அடிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையும் 50 MP கொடுத்துருக்காங்க. விவோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கேமரா உங்களுக்கு 50 MP கொடுத்து, செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு நேம் ஏதாவது ஐ போர்ட்ரைட் 50 MP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நேம் மென்ஷன் பண்ணி 50 MP-யோட யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது செல்ஃபிக்கு. அடுத்து இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துடலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வர உங்களுக்கு வந்து 5500 கொடுத்துருக்காங்க இந்த போன்ல. அடுத்ததான் இதோட சார்ஜிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 85 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து டைப் சி கொடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப வர போன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் டைப் சி கொடுக்குறாங்க. அது இல்லாம அந்த 3.5 ஜாக் கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதில் நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால 3.5 ஜாக் கிடையாது. அடுத்தது இந்த போனோட டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.77 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் போடுறதுன்னு பரவாயில்ல, நல்லா இருக்கு. அடுத்ததான் இந்த போனுக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 178, அதாவது 187 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 147 கொடுத்துருக்காங்க திக்னஸ். அதே மாதிரி இதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1082 2840 கொடுத்துருக்காங்க ரெசல்யூஷன். அதே மாதிரி இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததா இந்த போனோட டிஸ்பிளே டைப் பாத்தீங்கன்னா வந்து அல்மோ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அல்மோ டிஸ்பிளே டைப்ல கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாத்துக்கும் முக்கியமாக எதிர்பார்க்க வேண்டியது. இப்போ வர போன்ல பாத்தீங்கன்னா முக்கியமானது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அது வந்து ஒரு சில போன்ல வந்து சைட்ல கொடுப்பாங்க. இப்போ இதுல வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் பண்ணி ஓன் பண்ணிக்கலாம். அடுத்தா அந்த கேமரா குவாலிட்டின்னு பாக்குறப்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி Vivo V40 Pro என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேமரா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அதாவது கேமரா குவாலிட்டி பத்தி உங்களுக்கு வந்து ஐ திங்க் 30 MP நினைக்கிறேன். 30 MP கொடுத்து, அது மாதிரி 5 MP வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ரா கேமரா கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேமரா, அதாவது செல்ஃபில 60 MP கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே போட்டாங்க. ஆனால் இந்த Vivo V40e பாத்தீங்கன்னா அதை வச்சு செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டியில் அவ்வளோ நல்லா இருக்கு. போட்டோஸ் ஆட் பண்றாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போனுக்குன்னு எதுவும் நம்ம ஒதுக்க தேவையில்லை, நல்லா இருக்கு. ஸோ பேட்டரி இப்போ பாத்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுக்கு வந்து 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்கன்னா அந்த Vivo V40 Pro-வோட இந்த நம்மளோட Vivo V40e பாத்தீங்கன்னா நிறையவே டிஃபரன்ஸ் தெரியுது. அது மாதிரி ரேட் பாத்தீங்கன்னா வந்து 29,000 ரேட் பாத்தீங்கன்னா. சொல்ல போனா Vivo V40 Pro-வே ரேட் கம்மி தான், இருந்தாலும் இந்த போனுக்கு இவ்வளோ மதிப்பு அதிகம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டக்குன்னு கிளிக் போடுங்க நம்ம டெக்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.